4 ஆண்டுகளாக இந்த எம்சாண்ட் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அரசு இந்த எம்சாண்ட் தயாரிப்பை ஐஐடி மூலிமா ஆய்வு செய்து இதை நடைமுறைக்கு அரசு கட்டிடங்களுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகளாக இந்த சட்டத்திட்டமே உருவாக்கல. சட்டத்திட்டம் உருவாக்குறதுனால இந்த எம்சாண்ட் தயாரிக்கக்கூடிய க்ரஷர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அரைக்கிறாங்க. எந்த குவாலிட்டி செக் இல்லை, எதுவும் அரைச்சி கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி கேபி பார்க் பில்டிங் அந்த நிலையில் இருக்குது, ஹவுசிங் போர்டு அம்பத்தூர் அப்படி இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படி இருக்குது. இப்போ பாஷ்யம் பில்டிங் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய பாஷ்யம் பில்டிங்கை கையில் விட்டோம். இது மாதிரி எங்கே பார் பில்டிங் மோசமாக இருக்குது. இதுக்காக கடந்த 2022 சீஃப் இன்ஜினியர் மீது நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மெரினா காவல் நிலையத்தில். நீங்கள் ஏன் இந்த பாலிசி உருவாக்கலை? இப்போ ஒரு காவல் நிலையம் இருந்தால் தானே போலீஸ் திருட பயப்படுவான். ஒரு சட்டத்திட்டமே இல்லை. இப்போ தயாரிக்கக்கூடியவங்க எம்சாண்டை எப்படி தயாரிக்கணும், எந்த தரத்தில் இருக்கணும், எவ்வளோ வாஷ் பண்ணணும், எப்படி இருக்கணும், அந்த எம்சாண்டை தயாரிக்கிற தவறு பண்ணால் அதை எப்படி தட்டி கேட்கணும், அவருக்கு என்ன தண்டனை, எதுவுமே உருவாக்கல. ஏன் உருவாக்கலாம்? இது மேலே மலை உடைக்கிறதுல நடக்கிற ஊழல் இந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டால் இங்கே மாட்டிக்கும். அதனால் இவர்கள் இந்த சட்டத்திட்டத்தையே ஃப்ரேம் பண்ணி எம்சாண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்குது, அதையும் இது வரைக்கும் அதை ரெடி பண்ணல. எந்த பயமும் இல்லாதனால இன்றைக்கி தரமற்ற எம்சாண்டு தொடர்ந்து வர்றதுனால தான் நான் ஏற்கனவே சீஃப் செக்ரட்டரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்றைக்கி பிடபிள்யூடி செக்ரட்டரி மேலே B2 காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது அவர் தன் கடமை செய்ய தவறார், செக்ஷன் 166. அவரால் பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது, பொது சொத்துக்கு பங்கம் விளைவிக்கிறார்னு கொடுத்துருக்கேன். இது இல்லாத பொதுப்பணித்துறை 478 பேருக்கு குவாலிட்டி செக் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 4000 ஆட் 4000க்கு மேலே க்ரஷரில் 400 சில்லற பேருக்கு தான் 1% தான் இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கனிமவளத்துறை பார்த்தீங்கன்னா 1376 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 900 பேருக்கு எந்த குவாலிட்டி செக் இல்லாத இவங்க அரைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் கனிமவளத்துறை செயலாளர் மீது, கூடுதல் செயலாளர் மீதும் B3 காவல் நிலையத்தில் அவர் தன் கடமை செய்ய தவறாரு, அவரால் பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் இந்த 2 நிறுவனம் மேலே கொடுத்தேன்னா, தொடர்ந்து இந்த அரசு வந்தவுடனே பிடபிள்யூடி மினிஸ்டர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன், பொல்யூஷன் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், கனிமவளத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சொல்லி எதுவும் நடக்காதனால தான் சீஃப் செக்ரட்டரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் 2022. எனக்கு வாங்க மறுக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் மெரினா காவல் நிலையம். பிடபிள்யூடி செக்ரட்டரி கிட்ட கடந்த கூட்டத்தொடரில் நான் கொடுத்தேன். இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் இந்த எம்சாண்ட் பாலிசி உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்கவில்லை என்றால் ஏன் உங்கள் மீது காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கிறாருன்னு அப்போ இருந்த ஜெயகாந்தன் அவர்கிட்ட பிடபிள்யூடி செக்ரட்டரி கிட்ட நேரடியாக மனு வழங்கு. இங்கேயும் உங்களை சந்தித்து பிரஸில் சொன்னேன். இவ்வளோ சொல்லியும் பண்ணலன்றனால இன்றைக்கி 2 IAS அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது பொதுப்பணித்துறை தன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணல. கனிமவளத்துறை அளவில்லாமல் எந்த சட்டத்திட்டம் பார்க்காத இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தது பொல்யூஷன் வருது. பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் 4000க்கு மேலே 4000 அண்ட் அதிகம்தான் 4000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்கா. வெறும் 5000 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கின்னு எதனா அரைக்க சொல்கிறான். அப்போ யாருமே அப்போது இது அரைக்கிறதெல்லாம் எந்த ஒரு தேங்காய் மட்டியோ இல்லை வேறு ஏதோ களிமண் அரைக்கல, எல்லாமே அரசினுடைய கனிமம். இதில் நிறைய முறைகேடு நடைபெறுது. இதை பற்றி நான் தொடர்ந்து சொன்னேன். ஈவே பில்லு கேட்டிருந்தேன். இப்போது மணல் இல்லை 2 வருஷமாக. ஏன்னா ஈடினால மணல் வழங்கலைன்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக 23 மாதம் ஆகுது. இப்போ இதே டாஸ்மாகில் கொடுத்தா ஈடி ரேடு மக்களுக்கு இது வரைக்கும் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டாஸ்மாக் வழங்காத இருக்கீங்களா? யார் தவறு செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க. அதாவது டாஸ்மாக்லாவது வழக்கு இருக்குது. இதில் இடி வழக்கே முடிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில், ஆனாலும் மணல் வழங்கலை. இதுதான் இதே மாதிரி பில்டிங் கேபி பார்க் பில்டிங் பிஎஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்டினாங்க, தரம் இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு வேலை கொடுக்காது இருக்கீங்களா? இந்த அரசில் திருப்பி மீண்டும் கடந்த ஆட்சியில் கேபி பார்க் கட்டினாரு ஒழுகுதுன்னு சொன்னாங்க. சட்டசபையில்
நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அவருக்கே இப்போ 4-5 கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டது. ஆகவே இதெல்லாம் வந்து எதனால மக்களுக்கு மணல் இல்லை, மணல் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். எம்சாண்டு சட்டத்திட்டம் உருவாக்கல, எம்சாண்டு தரமாக இல்லை, எதையோ அரைச்சி கொடுக்குறாங்க, குவாலிட்டி செக்குக்கு ஒரு ஆள் கிடையாது, எதுவுமே இல்லை என்னும் போது நாங்கள் வேறு எங்கே போவோம்? அதனால தான் நாங்கள் இப்போ காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கோம். நாங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், இடியில் கொடுத்துட்டோம், எங்கெங்கேயோ கொடுக்குறோம், நடக்கலை. இன்னைக்கு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணமான ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான், எல்லாம் படித்த அதிகாரி தான் தவறு செய்கிறாங்க. ஏன் ஈவே பில்லை நீங்கள் கொண்டு வந்தீங்க? எப்போ? ஜூன் ஜூலையில் ஈவே பில், இந்த கனிமத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈவே பில், ஏன் அதை சடனாக நிறுத்துனீங்க? ஏன் நிறுத்துனீங்கன்னா அந்த ஈவே பில் வந்தால் ஒரு லோடு எடுக்கும் போதும் இப்போ 5000 டன் ஒரு மழைக்காரனு கொடுக்குறீங்கன்னா 50 டன் லெஸ் ஆகிட்டே வரும். 2 மாதத்தில் கோர முடிஞ்சிடும். ஆனால் ஈவே பில் இல்லைன்னா அவன் 5 வருஷம் நடத்துவான். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்க? இல்லை இன்னும்